சிங்ககேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். தெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்ககேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் புதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. எதிரிகள் கொண்டென்னை சூழ்ந்தாலும் புதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். தேவநாமத்திற்கு துதி கன மகிமை உண்டாவதாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரலோக பிதாவாகிய தேவனே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் எங்களுக்குள்ளே வெளிவரப்படும்படிக்கு, இந்த பூமியிலே உம்முடைய ராஜ்யம் அறிவிக்கப்படும்படிக்கு உம்முடைய நாமங்களை எங்களுக்கு தந்து, இந்த நாமங்களுக்குள்ளாக ஆம் என்ற நாமத்தையும் ஆமேன் என்ற நாமத்தையும்
எங்களுக்குள் நிலைவரப்படுத்துகிற உங்களுடைய மகா பெரிய கிருபைகளுக்காய் நன்றி செலுத்தி இந்த நாமங்கள் எங்களை ஆளுகை செய்யத்தக்கதாக சமர்ப்பிக்கிறோம். ஆவியானவர் எங்களுக்குள்ளே திருமணம் பற்றுகிற ஒவ்வொரு நாமங்களுக்காய் உமக்கு கோடி கோடி நன்றிகளை தெரிவிக்கிறோம். நீர் எங்களில் விரும்புகிற ஒவ்வொரு தன்மைகளையும் நாங்கள் வெளிப்படுத்த நாங்கள் தைரியம் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய நாமத்தின் வல்லமைகள் எங்களை பக்குவப்படுத்துவதாம். துதி கன மகிமை உமக்கே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விண்ணப்பிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி என்ற நாமத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். இந்த தீர்க்கதரிசி என்ற ஒரு நாமம் மிகவும் மறைவாக வெளிப்படுத்தப்பட்டது என்று கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் மற்ற ஜாதியாரோ மற்ற மதத்தினரோ அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம், இயேசுவை வெறும் தீர்க்கதரிசியாக பார்க்கிறார். இந்த தீர்க்கதரிசி என்ற வார்த்தை, அதனுடைய கருத்து நாம் மிகவும் ஆழமாக தியானிப்போம் என்றால் ஒரு சிறு கருத்தை அது பகிரங்கமாக வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். எல்லாம் அறிந்து செயல்படுகிற ஒரு தன்மை, தேவனை, பிதாவாகிய தேவனுடைய தன்மைகளை முழுமையாக அறிந்து அதை செயல்படுத்துகிற தன்மை தான் புதிய உடன்படிக்கையிலே தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிறது. பழைய உடன்படிக்கையிலே பிதாவாகிய தேவன் வெளிப்படுத்தும் பொழுது என்னென்னபடி நடக்கும் என்பதை நீ தீர்க்க தரிசனமாக உரை என்று சொல்லப்பட்டது. ஆனால் புதிய உடன்படிக்கையிலே இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து பேசுவது எல்லாமே ஒரு தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர் பிதாவின் தன்மைகளை முழுமையாக அதாவது அவர் வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு காரியத்தையும், ஒவ்வொரு ரகசியங்களையும் நாம் தியானிக்கும் பொழுது ஒவ்வொன்றும் பல மண்டல ராஜ்யங்களின் அமைப்புகளையும் தன்மைகளையும் அவர்களுடைய திட்டங்களையும் தீர்மானங்களையும் ஆலோசனைகளையும் வெளிப்படுத்துகிறதாக இருக்கும். ஆகையினால இயேசு கிறிஸ்துவை நாம் தீர்க்கதரிசி என்று சொல்லும் பொழுது அவர் வாயிலிருந்து புறப்பட்ட அந்த நாமம், அதாவது அவர் தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறார், இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர். இனியும் அவர் தேவனுடைய வார்த்தையாக வெளிப்படுவார். ஏனென்றால் அது பல மண்டலங்களிலே, பரலோக ராஜ்யத்தின் அமைப்புகளிலே தேவனுடைய வார்த்தை என்பது அவருடைய நாமம். இது மாறாத நாமம். இந்த தேவனுடைய வார்த்தை என்ற நாமத்தின்படி அவர் வெளிப்படும் பொழுது சகலமும் தீர்க்க தரிசனமாக நிறைவேற்றப்படுகிறது. ஆகையினால நாம பார்க்கிறோம், இவைகள் முதலாவது வெளிப்படுத்தும் பொழுது மோசேயினிடத்தில் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறதை பார்த்தோம். உபாகமம் 18வது அதிகாரம் 15வது வசனத்தில் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. இது மோசேயினிடத்தில் தேவன் வெளிப்படுத்தினதை மோசே இஸ்ரவேலுக்கு சொல்லுகிறார். இஸ்ரவேலின் புது சந்ததிக்கு வெளிப்படுத்துகிறார். இவர் வெளிப்படுத்தும் பொழுது சொல்லுகிறார், மிகவும் ரிப்பீட்டடா வார்த்தையை பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல, மோசே சொல்றார், இது என்னை போல, மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக, இஸ்ரவேலுக்காக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக ஒரு தீர்க்கதரிசியை இஸ்ரவேலின் நடுவே, உன் சகோதரரில் இருந்து. அப்போ இஸ்ரவேலருக்குள்ளாக, இஸ்ரவேலர்கள் மத்தியிலே, இஸ்ரவேலர்களுக்காகவே
இஸ்ரவேலுக்குள்ளாக இருந்து அவர் அந்த சகோதரனிலிருந்து ஒருவரை எழுப்புவார். நீங்க என்ன செய்யணும்? அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று அந்த வசனம் சொல்லுகிறது. 15வது 14வது வசனம், ஓரேபிலே சபை கூட்டப்பட்ட நாளில் நான் சாகாதபடி என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை இனி நான் கேளாமலும் இந்த பெரிய அக்கினியை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று உன் தேவனாகிய கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டதின் படியெல்லாம் அவர் செய்வார். இந்த பாருங்க, இந்த வசனம் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் என்ன சொன்னார்களோ அது திரும்ப தேவன் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனிடத்தில் என்ன சொன்னார்களோ அதை திரும்ப தேவனை ரிப்பீட் பண்ணார். என்ன சொல்றாரு நீங்க பாருங்க, ஓரேபிலே சபை கூட்டப்பட்ட நாளில். இவங்க சொல்றாங்க, நான் சாகாத படிக்கு என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை இனி நான் கேளாம். பயப்படுறாங்க ஜனங்க. எங்க தேவன் இப்படி ஏதாவது சொல்லிட்டாருன்னா அதன்படி நான் என்ன பண்ணி ஆகணும்? செய்து ஆகணும். அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், அவர் சத்தத்தை நான் கேட்க மாட்டேன், எனக்கு அது தாங்க முடியாது. அதனால நீங்களே என்ன பண்ணுங்க, மோசே நீங்களே போய் என்ன செய்யுங்க, அவரிடத்துல போய் எல்லாம் கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஜனங்கள் சொன்னார். இப்போ தேவன் சொல்றாரு, சரி நீ சொன்னபடியே என் சத்தத்தை நீ என்ன பண்ண மாட்டேன், இனிமே கேட்கணும். அப்போ இந்த பெரிய அக்கினியை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று யார் சொல்றது? ஜனங்க சொன்னதை திரும்ப என்ன பண்றாரு தேவன் சொல்றாரு, சரி இனிமேல் நான் உனக்கு என்ன பண்ண மாட்டேன், என்னோட மகிமையெல்லாம் காட்ட மாட்டேன். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஜெபிக்கிறதிலே, தேவனிடத்தில் பேசுகிறதிலே உணர்ச்சி வசப்பட்டு என்னென்ன பேசுறோம், அவசரப்பட்டு என்னென்ன பேசுறோமோ அவைகளின் படியே தேவன் செய்வார். என்னை மாற்றிக்கொள்ள முடியாது, என்னுடைய சுபாவத்தை நான் மாற்றிக்கொள்ள முடியாது, நான் அப்படித்தான் பேசுவேன் என்றால் அதைதான் தேவனும் செய்வார். வேற ஒன்றும் அவர் சொல்லல. சரி நீ கர்த்தரை வேண்டிக் கொண்டதின்படியே அவர் செய்வார். அதனால்தான் நாம என்ன பேசுறோம், என்ன ஜெபிக்கிறோம், என்ன விண்ணப்பிக்கிறோம் என்பதையெல்லாம் குறித்த ஒரு எச்சரிப்பு நம்முடைய உள்ளத்துல இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, அவர்கள் சொன்னது சரியே, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என்ன செய்ய போற, அந்த தீர்க்கதரிசியின் வாயில என் வார்த்தைகளை எல்லாம் என்ன பண்ண போறேன், அவர் வாயில் அருளுவேன், நான் அவருக்கு கற்பிப்பதெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவேன். ஸோ இந்த வார்த்தைகள் இஸ்ரவேலர்கள் மத்தியில ரொம்ப பிரபலமானது. இந்த வசனங்கள் இந்த கட்டளை இஸ்ரவேலர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்றைக்கும் அவங்க இத ரொம்ப பயங்கரமா தீவிரமா நம்பிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் இந்த வசனம் நிறைவேறி விட்டது என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் தான் மேசியாவை, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனால் ஒரு பெரும் கூட்டம் இயேசு கிறிஸ்துவை அறியவில்லை. இன்னும் இந்த வசனம் நிறைவேறவில்லை என்று இஸ்ரவேலர் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள்? தேவனே அவர்களுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறதாக வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஏன் அவர்களுடைய கண்கள் குருடா இருக்க வேண்டும் என்றால், தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டும், இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை நிறைவேற வேண்டும், அவருடைய ராஜ்யம் பூமியிலே ஸ்தாபிக்கப்பட வேண்டும். ஏதோ இயேசு கிறிஸ்து அவர் மரித்து ஒரு சிலுவையில பரிதாபமாக தொங்கிவிட்டு ஆக்கினை தீர்ப்பிலிருந்து எல்லாரையும் காப்பாற்றி விட்டு போய்விட, அவர் திரும்ப எல்லா சிருஷ்டிகளையும் ஆளுகை செய்கிறவர், பகிரங்கமாக ஆளுகை செய்ய வருவார். நாம் ஏதோ ஒரு மரித்த ஒரு இயேசுவை வணங்கவில்லை, ஒரு மரித்த இயேசுவை, பரிதபிக்கப்பட்ட இயேசுவை, அன்புள்ள இயேசுவை நாம் வணங்கவில்லை. அவர் சகல அதிகாரமும், சகல வல்லமைகளும், சகல ஐஸ்வர்யங்களையும், எல்லா சிருஷ்டிப்புகளையும் தனக்குள் கொண்டவரை நாம் ஆராதனை. அதனால இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஒவ்வொரு பகுதியும், ஒவ்வொரு எழுத்தும் நிறைவேறினவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து.
எபிரேய புத்தகத்திலே, எபிரேய புத்தகம் யூதர்களுக்கு என்று, எபிரேயர்களுக்கு என்று எழுதப்பட்ட புத்தகம். எபிரேயர் என்ற புத்தகம் எபிரேயர்களுக்கு எழுதப்பட்டது. அவர்கள் யூதர்களுக்கு, இஸ்ரவேலர்களுக்கு, அதாவது எபிரேயர்களுக்கு எழுதப்படும் பொழுது அந்த இடத்தில் அவர்களுக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகளை, வசனங்களை நாம் இப்பொழுது ஒப்பிட்டு படிக்க போகிறோம். 3வது அதிகாரம் 1 to 6 வசனங்களிலே கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்தப்படுகிறது. அதாவது கிறிஸ்து மேசியா, இவர் ஒரு தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசியினுடைய நோக்கம் என்ன? ஏன் இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசியாக வர வேண்டும்? ஏன் அவர் அப்படியாக வெளிப்பட வேண்டும்? இந்த எபிரேயர்களுக்கு இவைகள் எழுதப்படும் பொழுது அவர் சொல்லுகிறார், இப்படி இருக்க, அப்படிதான் அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே. அப்போ இந்த எபிரேயர்கள், அதாவது ஆவிக்குரிய எபிரேயர்களாகிய நீங்களும் நானும், சரீர பிரகாரமாக எபிரேயர்களாகிய இருக்கிற இஸ்ரவேலரின் கோத்திரம் 12 கோத்திரங்களும், இவர்கள் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள். இந்த பரம அழைப்பு என்பது ஒரு ஒரு பெரிய ஒரு ஸ்தானம். இந்த அழைப்பு என்னது? பரம அழைப்பு என்றால் என்ன? அந்த இடத்துல என்ன தேவன் அந்த அழைப்புல நமக்கு வைத்திருக்கிறோம், அததான் இந்த வசனம் சொல்லுகிறது. பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற, நாம் இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணி கொண்டு இருக்கிறோம். அவர் ஆண்டவர், ரட்சகர், அவர் மீட்பர், அவர் எனக்காக வந்தவர், எனக்காக மரித்தவர், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டவர், எனக்காக உயிர்த்தெழுந்தவர். அவருக்குள்ளாக நான் மரித்தேன், அவருக்குள்ளாக நான் அடக்கம் பண்ணப்பட்டேன், அவருக்குள்ளாக நான் உயிர்த்தெழுந்தேன். ஆகையினாலே உயிர்த்தெழுந்த சரீரம், மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்துக்கு நான் பங்காளி. அல்லேலூயா. இதை நாம் விசுவாசிக்கிறோம், இதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம், இதை நாம் அறிக்கையிடுகிறோம். நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர், இயேசு கிறிஸ்துவை ஒரு அப்போஸ்தலராக இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. எபிரேயர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது, இயேசு கிறிஸ்து ரட்சகர், மீட்பர் மாத்திரமல்ல, அவர் ஒரு அப்போஸ்தலர். அடுத்ததாக பிரதான ஆசாரியர். இயேசு கிறிஸ்துவை நாம் ரட்சகராக, மீட்பராக அறிவிக்கிறவர்கள், அவரை நாம் அப்போஸ்தலராக அறிவிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவரை ஒரு பிரதான ஆசாரியராகவும் நாம் அறிக்கை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய நாமத்தை, அவர் ஆண்டவர், அவர் ரட்சகர், அவர் என்னுடைய கர்த்தர் என்றால் என்ன அர்த்தம்? என்னை முழுவதுமாக ஆளுகை செய்கிறவர். ஏதோ அவர் பாவத்தை கழுவி விட்டுட்டு அப்படியே தூக்கி போட்டு பசுத்தமாக்குகிறவர் மாத்திரமல்ல, உங்களுக்குள்ள அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாக இருக்கின்றவர். இயேசு கிறிஸ்துவை நாம் அறிக்கையிடும் பொழுது அவர் அப்போஸ்தலராகவும் பிரதான ஆசாரியராகவும் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று இந்த வசனம் சொல்லுவோம். நாம கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவருடைய ஒவ்வொரு வார்த்தையையும் நாம் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அடுத்த வசனத்துல பாருங்க, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எபிரேயர்கள் மோசேயின் மூலமாக அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவர்கள் வெளியே வந்து சரித்திரத்திலே நிரூபிக்க ஒரு பெரிய அளவுல ஓங்கிய புயத்தினாலும் அவருடைய பலத்த கையினாலும் இவங்க இஸ்ரவேலர்கள் வெளியே வந்தாங்க. ஏதோ சாதாரணமா ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு வெளியே வரல. தேவன் ஒரு ஹிஸ்டாரிக்கல் இம்பாக்ட கொடுத்துட்டார். இன்றைக்கும் எத்தனை ஆயிரமான வருடங்களுக்கு பின்பும் இது ஜீவனுள்ள ஒரு அற்புதம், அடையாளங்களாக, அதிசயங்களாக விளங்கப்படுகிறதுனாலே இவர்கள் அந்த மோசேயின் மூலமாக நடந்தவைகளை இவர்கள் ஒரு பெரிய ஒரு காரியமாக நினைக்கிறபடினாலே மோசே சொன்னா அவங்க செஞ்சிருவாங்க. மோசே உட்கார்னா உட்காரவங்க, எழுந்துருன்னா எழுந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு இஸ்ரவேலர்கள் பண்படுத்தப்பட்டார்கள், இஸ்ரவேலர்கள் பக்குவப்படுத்தப்பட்டார்கள். இஸ்ரவேலர்கள் இப்பொழுது பயிற்சி அளிக்கப்பட்டு அவங்க டியூன் ஆயிட்டாங்க. மோசேக்கு அவங்க டியூன் ஆயிட்டாங்க. மோசேன்னா அவங்க உடனே இவ்வளவு பெரிய தேவனை
ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறார். இப்போ மோசே வந்து சொன்னா இவர்கள் இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ள, வேற யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆகையினாலதான் இந்த இடத்தில் எபிரேயருக்கு எழுதும் பொழுது மோசேயையும் இயேசு கிறிஸ்துவையும் ஒப்பிட்டு இந்த இடத்தில் பேசுகிறார். இதுல ஒரு பெரிய ரகசியத்தை வைக்கப்பட்டிருக்கிறது. இங்க பாருங்க, ஏன் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், பரம அழைப்பு என்றால் என்ன என்பது இந்த வசனங்களிலே நமக்கு தெளிவாக இருக்கிறது. மோசே தேவனுடைய வீட்டில் உண்மையுள்ளவராய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இயேசு எப்படி மோசே இஸ்ரவேலிலே உண்மையுள்ளவராய் இருந்தாலும் அது போல இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அடுத்தது பாருங்க, ஏன்னா இயேசு கிறிஸ்துவை தான் கவனித்து பார்க்க சொல்லி முந்தின வசனம் சொல்றோம். இப்ப நம்ம கவனிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை கவனிக்கிறோம். அவர் எப்படி தீர்க்கதரிசி, எப்படி மோசேக்கும் இவருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், என்ன இவர் வந்து ஸ்தாபித்தார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிறோம் அதிக கனத்துக்குரியவனாக இருக்கிறான். அது போல சரிங்களா, மோசையை பார்க்கிறோம் இவர் அதிக மகிமைக்கு பார்க்கிறவரா இருக்கிறார். அப்ப இந்த இடத்தில் வீடு, ஒரு வீடு வீட்டை உண்டு பண்ணினவன், ரெண்டு காரியம், ஒரு வீடு வீட்டை உண்டு பண்ணினவன். இப்ப அதே மாதிரி இந்த இடத்துல அது போல மோசையை பார்க்கிறோம் இவர் அதிக மகிமைக்கு. அப்போ இந்த இடத்துல அடுத்த வசனம் சொல்லுது, ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர். அப்போ ஒரு வீடு அப்படின்னு இருந்தா அந்த வீட்டை உண்டு பண்ணினவர் ஒருத்தர் இருக்கும். அப்ப இந்த இடத்துல மோசேயை உண்டு பண்ணினவராக இயேசு கிறிஸ்து. அப்போ மோசே எதுக்கு ஒப்பிடப்படுகிறார் என்றால் ஒரு வீட்டிற்கு ஒப்பிடப்படுகிறார். இதுதான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான பகுதி. மோசே ஒரு வீடாக இந்த இடத்தில் சொல்லப்படுகிறார். அப்ப பழைய உடன்படிக்கை முழுவதையும் நீங்கள் எடுப்பீர்கள் என்றால் மோசேயினால் நடத்தப்பட்ட 12 கோத்திரங்களும் ஒரே வீடாக இந்த இடத்தில் சொல்லப்படுகிறார்கள். ஏனென்றால் மோசே அந்த வீட்டை நிர்வகிக்கிறார், அந்த வீடாக செயல்படுகிறார்கள். இந்த வீட்டிற்கு உண்டு பண்ணினவர் தேவன். இதுதான் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. எந்த வீடு ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். திரும்ப முந்தின வசனத்தை படிக்கிறோம், வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவன். ஆகையினாலதான் மோசேக்கு அந்த கனம் கிடைக்கும். இந்த முழு வீடு அப்படின்னும் போது மோசே அதுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருக்கு. சோ இந்த மோசேயை உண்டு பண்ணினவர் யார்? புரியுதுங்களா? அப்போ இந்த மோசே என்ற வீட்டை உண்டு பண்ணின இயேசு மகா கனத்துக்கு உரியவராய். புரியுதுங்களா? அப்போ நீங்க பழைய ஏற்பாட்டை பார்க்கும் பொழுது என்னவாக நாம் பார்க்க வேண்டியவர்களா இருக்கிறோம், அது ஒரு வீடாக இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது. சோ அந்த பழைய ஏற்பாட்டு ஆகிய வீட்டை உண்டு பண்ணினவர் இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்து அதை உண்டு பண்ணினபடினால் வீட்டை பார்க்கிலும் அவர் கனத்துக்குரியவராக இருக்கிறார். சொல்லப்பட போகிற, இதுதான் இந்த இடத்துல ஒரு க்ளூ, சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக. அப்போ இந்த பழைய உடன்படிக்கை முழுவதுமாக ஒரு சாட்சி, ஒரு வீடு, அந்த வீட்டை உண்டு பண்ணினவர் இயேசு கிறிஸ்து. இவர்கள் என்னவா இருக்கிறாங்க? ஒரு சாட்சியாக இருக்கிறார்கள். எதற்கு சாட்சி? சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு. அப்போ புதிய உடன்படிக்கையில நிறைய சொல்லப்பட போகிறது, அதற்கு இந்த பழைய உடன்படிக்கை ஒரு சாட்சி. நல்ல தெளிவா நாம ஒரு தெளிந்த புத்தியோடு அதை கிளியரா பார்க்க பழகணும். அப்போ புதிய உடன்படிக்கைக்கு சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு இந்த பழைய உடன்படிக்கை ஒரு சாட்சியாக தேவன் வைக்கிறதற்காக தான் ஒரு வீடு, அந்த வீட்டை உண்டு பண்ணினவர் இயேசு. சோ பழைய உடன்படிக்கையில இயேசு கிறிஸ்து முழுவதுமாக இருந்தவர் இயேசு கிறிஸ்து. அவர் இருக்கிறவராக புதிய உடன்படிக்கையில வெளிப்பட்டு இருக்கிறார். மோசே பணிவிடைக்காரனாய் சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராய் இருந்தார். சொல்லப்பட போகிற காரியங்கள் புதிய உடன்படிக்கையில நடக்க போவதற்கு இவர்கள் சாட்சியாக இருக்கிறதுனால
மோசே வீட்டிலெங்கும், எந்த வீட்டிலெங்கும்? பழைய உடன்படிக்கை ஆகிய இஸ்ரவேலர்கள் 12 கோத்திரங்களும் மோசேயும் ஒரே வீடு, ஒரே வீடு. சரிங்களா? அந்த ஒரு வீட்டில் எங்கும், இந்த ரூம் ஃபுல்லா நடந்து உண்மையா இல்ல, அந்த வீடு என்பது பழைய உடன்படிக்கை முழுவதும் ஒரே வீடு. அதில் எங்கும் மோசே உண்மையுள்ளவன். இதுதான் அந்த இடத்துல பின்னணியும் அதனுடைய வெளிப்பாடுகள் அதிக ரகசியங்கள் இது உள்ளே காணப்படுகிறது. ஸ்டடியில எபிரேய புத்தகத்தை ஸ்டடி பண்ணும்போது நம்ம படிக்கலாம். இதுல பாருங்க 6வது வசனம், கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராக இருக்கிறார். இப்ப இந்த இடத்துல இந்த வீடு என்பதுல இன்னும் ஒரு பகுதியை மண்டல ராஜ்யங்களின் தன்மைகளை இந்த இடத்தில் வெளிப்படுத்தப்படுகிறது. இங்க என்ன நடக்குது? கிறிஸ்துவோ மோசே பழைய உடன்படிக்கை முழுவதிலேயும் ஒரே வீடாக எண்ணப்பட்டு அதில் எங்கும் உண்மையுள்ளவராக இருந்தார். கிறிஸ்துவோ இப்போ கிறிஸ்து என்ன பண்றாரு? கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான, அப்ப இந்த பழைய உடன்படிக்கை ஆகிய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக. இப்போ இந்த இடத்தில் இன்னொரு ஒரு வார்த்தை போடப்படுகிறது, குமாரத்துவத்தை இந்த இடத்தில் ஸ்தாபிக்கப்படுகிறது. இந்த குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவன் ஊழியக்காரனாக உண்மையுள்ளவராய் இல்ல. இப்ப அடுத்தது என்ன ஆகிறார்? குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இதுல அடுத்த படிக்கு, அடுத்த ரகசியங்களுக்கு, அடுத்த ஒரு உறவுக்குள்ளாக யாரை கொண்டு போறார்? இயேசு கிறிஸ்து கொண்டு போகிறார். உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். இந்த இடத்துல பாருங்க, இப்ப நம்மை கொண்டு வர கிறிஸ்துவினுடைய வீட்டிலே, கிறிஸ்துவினுடைய ஆளுகையிலே யாரை கொண்டு வர? புதிய உடன்படிக்கையின் அதரிசனமான ஒரு சபையை கொண்டு வர. உலகத்திலே பெயர் வைத்த சபைகள் அல்ல, இது கிறிஸ்துவின் பார்வையிலே வைக்கப்பட்டதான இந்த அதரிசனமான சபையை இந்த குமாரத்துவத்துக்குள்ளாக கொண்டு வருகிறார். இந்த வீட்டிற்குள்ளாக கொண்டு வந்து இங்க என்ன சொல்றாரு? நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் என்ன பண்ணணும்? முடிவு பரியந்தம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நல்லா ஏற்றுக்கொள்ளணும். நம்ம முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமா? நம்முடைய ஓட்டத்திலே எந்த இடத்திலே நம்ம விட்டாலும் நம்ம இழந்துடுவோம். அததான் இந்த இடத்துல நாம் அறிந்து கொள்ள, அததான் தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறது. தீர்க்க தரிசனமாக இது வெளிப்படுத்தப்படுகிறது. புதிய உடன்படிக்கையிலே நாமும் வீடாக இருக்கிறோம். இந்த வீடு கிறிஸ்துவை நேரடியாக பெற்றுக்கொண்டதான இந்த வீடு. நாம் வீடா இருக்கிறோம். தேவனுடைய குடும்பமாக பூமியிலே நாம் நிலை நிற்க வேண்டியவர்களாக சாட்சியாக இருக்கிறோம். இதுதான் சொல்லப்பட போகிற காரியங்கள். இந்த புதிய உடன்படிக்கை முழுவதுமாக அநேக தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்து தன்னை, தெய்வத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். மார்க் 6வது அதிகாரத்துல பாருங்க, ஒரு வசனம் சொல்லுகிறது, ஒரு வார்த்தை சொல்லுகிறது. இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனமடையான். வீடு சொல்லிட்டு நம்ம எல்லாம் ஒரே வீடுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல அந்த தீர்க்கதரிசிக்கு என்ன இல்லை? கனமில்லை. ஒரு தீர்க்கதரிசியானவனுக்கு அதற்குரிய ஒரு மரியாதை, அதற்குரிய ஒரு கனம், அதற்குரிய ஒரு அன்பு இந்த வீடு கொடுக்கவில்லை. அதுதான் இங்க பாருங்க, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலும், 3 இடத்துலயுமே அந்த தீர்க்கதரிசிக்கு கனம் கிடையாது. எந்த இடம்? தன் ஊரு, தன் இனம், தன்னுடைய வீடு.
இது மார்க்கு, மத்தேயு, லூக்கா 3 இடத்திலேயுமே இது 3 பேருமே இது எழுதியிருக்காங்க இந்த வசனத்தை. அவர் சொல்றாங்க அந்த இடத்துல 2வது வசனம், ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இயேசு கிறிஸ்துவை இவர்கள் ஒரு மனிதனாக பார்க்கிறார்கள். அவர் தச்சனுடைய குமாரன் என்று பார்க்கிறார்கள். அவர் அந்த இடத்துல சாதாரண ஆர்டினரி மேனா இருக்கிறதுனால அவங்க சொல்றாங்க, இவருக்கு எங்க இருந்து இதெல்லாம் வந்தது? யார் இவரு? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்திகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இது எந்த ஞானம்? இது என்ன தன்மை வாய்ந்தது என்று கேட்கிறார் மக்கள். சோ அவங்களுடைய ஆட்டிடியூட் பாருங்க. இயேசு கிறிஸ்து இவன் என்ன, இவன் இப்படி தானே, இவனுக்கு எப்படி இதெல்லாம் எங்க வந்து இது என்ன ஞானம்? லூக்கா 4வது அதிகாரம் 24 27 ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரில் அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவனோட வேல்யூவே தெரியாது அந்த ஊருக்கு. அன்றையும் எலியாவின் நாட்களிலே இப்ப இந்த இயேசு கிறிஸ்து 3 காரியத்தை இந்த இடத்துல சொல்றார். பழைய உடன்படிக்கையில் நடந்த ஒரு 3 இன்சிடென்ட்டை இயேசு கிறிஸ்து சொல்றார் சீஷர்களிடத்துல. எலியாவின் நாட்களில் 3 வருஷம் 6 மாதம் வானம் அடைக்கப்பட்டு தேசம் எங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலுக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார். இங்க அந்த எலியாவுடைய காலத்துல 3 வருஷம் 6 மாசம் என்ன இல்லை, மழை இல்லை. இந்த 3 வருஷமும் பயங்கர வறட்சி. அந்த நேரத்துல உழைத்து குடும்பத்தை நடத்தக்கூடிய தலைவர்கள் இல்லை. நல்லா கவனிக்கணும். அந்த இடத்துல மழை பெய்யல, காற்றுல இல்ல, ஈரப்பதம் இல்ல. அது ஒரு பெரிய வறட்சியை சொன்னாலும் குடும்பங்களுக்குள்ளாக அந்த குடும்பத்தை உயர்த்தக்கூடிய, அந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய தலைவர்கள் அந்த இடத்துல இல்லை. ஏன்னா அந்த இடம் ஃபுல்லா எதனால நிரம்பி இருந்ததுன்னா விதவைகளினால. என்ன அர்த்தம்? ஆமா. அப்போ இப்படி ஒரு இருக்கிறதுலயே ஒரு வேர்ஸ்ட் கண்டிஷன் அதுதான். குடும்பத்துக்குள்ளே ஒரு நிம்மதியற்ற ஒரு தன்மை 3 வருஷமும் 6 மாதமும் இருந்தது. அது ஒரு இன்சிடென்ட். அடுத்த வசனம், எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரத்தா ஊரில் இருந்த ஒரு விதவையின் இடத்துக்கு அனுப்பப்பட்டானே இல்லாமல் மற்றொருத்தியின் இடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. எலியாவோட இன்சிடென்ட்ல எலியா ஒரு தீர்க்கதரிசி. அவர் போறாரு, விதவைகளால் நிறைந்த இடத்துல ஒரே ஒரு விதவையின் இடத்தில் மாத்திரம் எலியா அனுப்பப்படுகிறார். இதுதான் நம்ம இன்னைக்கு யோசிக்கணும். இதுதான் இன்னைக்கு தியானம். ஏன் ஒரே ஒரு ஆள் இடத்தில் அனுப்புகிறார்? அடுத்து சொல்றார் எலியா. அடுத்து எலிசா பத்தி சொல்றார். அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானை அல்லாமல் அவர்களில் வேறொருவரும் சுத்தமில்லை. என்ன, வாட் மேக்ஸ் த டிஃபரன்ஸ்? அதுதான் அந்த இடத்துல கேள்வி. என்ன ஒரு வித்தியாசம் அந்த இடத்தில் வருகிறது? எந்த இடத்தில் தெரிந்து கொள்ளப்படுதல் இருக்கிறது? பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, எந்த இடத்தில் இந்த தெரிந்து கொள்ளுதல் காணப்படுது? அதுதான் மறைவா இருக்கிற ரகசியம். இதை தேவன் உற்று பார்த்து இருதயத்தின் சிந்தைகளையும் உணர்வுகளையும் தீர்மானங்களையும் அவர் கண்ணோக்கிப்பார். இது வேற யாருக்குமே எதுவுமே தெரியாது. வெளியரங்கமான காரியங்கள் எதுவுமே தெரியாது. உள்ளார்ந்த உணர்வுகளிலே தேவனை பிரியப்படுத்தக்கூடிய தன்மை உடையவர்களாக நம்முடைய உணர்வுகள் இருக்க வேண்டும். இதுதான் தேவன் பார்க்கிற பார்வை. அந்த விலையேற பெற்ற பார்வை நம்முடைய உள்ளின் திரியங்களை பார்க்கிறது. இங்க யாரும் எந்த சிருஷ்டிக்குமே ஏமாற்ற முடியாது. எந்த சிருஷ்டிக்கும், எந்த ஊழியங்களும், எந்த பிரதிஷ்டைகளுமே ஏமாற்ற முடியாது. எவ்வளவுதான் பிரதிஷ்டை பண்ணீங்கன்னாலும் யூஸ் இல்லை. நம்முடைய இருதயத்தின் சுபாவங்கள் மிக மிக முக்கியமாக சொல்லப்படுகிறது. மத்தேயு 13
57, 54. அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவர் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே என்று வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார். தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவர்களுடைய ஜப ஆலயத்தில் உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? பாருங்க, இவங்களை திரும்ப மத்தேயு, மார்க்கு, லூக்கா எல்லாம் தான் எழுதுறாங்க. இவர் எப்படி வந்தது இப்படிதான் கேள்வி கேட்டாங்களே ஒழிய அவரை அறிகிற அறிவின் தீர்மானங்களுக்குள் தங்களை சமர்ப்பிக்கவில்லை. எங்க? தன்னுடைய வீட்டிலே. நல்ல கவனிங்க, நாம் தான் அவருடைய வீடாய் இருக்கிறோம். அவருடைய வீடாய் நாம் காணப்படுகிறோம். யோவான் 6வது அதிகாரத்துல இந்த தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிறதுல அவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். சோ ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பிதாவின் அருளை பெறாவிட்டால். அப்போ பிதாவின் அருளை எப்பொழுது நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? எப்பொழுது அந்த தெரிந்து கொள்ளுதல் நமக்கு கிடைக்கும்? எந்த விதவையின் இடத்தில் அனுப்பப்படுகிறார்கள்? எந்த குஷ்டரோகி சுகமாகுகிறார்? பிதாவின் அருளை பெற்றாலொழிய என்கிட்ட வர முடியாது. அப்ப பிதாவின் அருளை பெறுகிறவன் யார்? எந்த இருதயம் பெற்றுக்கொள்ளும்? எந்த சிந்தை பெற்றுக்கொள்ளும்? விசுவாசிக்கிறவங்க விசுவாசியாதவங்க எல்லாம் சொல்றாங்க. முந்தின வசனங்களில் 2 பேதுரு 1வது அதிகாரத்திலே சொல்றாரு, 8வது வசனம். 2 பேதுரு 1வது அதிகாரம் 8வது வசனம். இவைகள் உங்களுக்கு உண்டாகிறது பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கரியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. அநேக ஆராதனைகள் வீணாய் போய்விடும். அநேக ஊழியங்கள் வீணாய் போய்விடும். ஏன்? அநேகர் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவும், நாங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம், நல்லா வேத வசனங்களை படிக்கிறோம், ஆராய்ந்து பார்க்கிறோம், அவைகள் எல்லாம் நாங்கள் உட்கொள்ளுகிறோம், 5 புலன்கள் வழியாக வார்த்தைகள் அனுப்புறோம். அது எல்லாமே வீணா போறதுக்கு சான்ஸ். நல்லா கவனிக்கும். கனி இல்லாத ஒரு தன்மைக்கும் போக தருணங்கள் இருக்கிறது. எது உங்களை வீணாக்காது? எந்த காரியம் உங்களை வீணாக்காது? எந்த காரியம் உங்கள் கனிகளை பலனுள்ளதாய் மாற்றும்? உங்கள் கனிகள் எப்பொழுது அது ஆரோக்கியமாய் இருக்கும்? அதுதான் அந்த முந்தின வசனத்துல பேதுரு சொல்றார். 5, 6 வசனங்களில, நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியம், தைரியத்தோட ஞானம், ஞானத்தோட இச்சையடக்கம், இச்சையடக்கத்தோட பொறுமை, பொறுமையோட தேவ பக்தி, தேவ பக்தியோட சகோதர சிநேகம், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குகள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினார். சரியா? இந்த குணாதிசயம் ஒரு சின்ன ஒண்ணுல ஃபெயில் ஆனாலும் நம்ம புதிய உடன்படிக்கையில வீடா இருக்க முடியாது. இது ஒரு மனம் திரும்புதல் நம்ம மத்தியில வந்துதான் ஆகும். நீங்க இயேசு கிறிஸ்துவினுடைய வீட்டிலே தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையிலே, அழைக்கப்பட்ட நிலைமையிலே சகலவற்றையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால், ஏனென்றால் இந்த வீடு என்பது நித்தியத்துக்குரியது. நல்லா கவனிங்க. இந்த புதிய உடன்படிக்கையில நான் தான் எபிரேயர் முதல்ல எடுத்தேன். நான் எப்படி மோசே இஸ்ரவேலர்கள் ஒரே வீடா இருக்கிறார்களோ, இந்த சபையானது நம்ம சபை, இந்த ரெயின்போ சபை அல்ல, இந்த அதரிசகமான சபை, உண்மையுள்ள இருதயத்தை உடைய சபை, உலகமெங்கிலும் ஆங்காங்க இருக்கிறார்கள். நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். இந்த ஆலயங்கள் அந்த தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையின் தரம், எண்ணங்கள், உணர்வுகள், தீர்மானங்கள், இவைகள் இந்த அக்கௌண்ட்ல, வேர்ல்ட்லி அக்கௌண்ட்ல வராது, அந்த டாக்குமெண்ட்ல வராது. ஹெவனுடைய பரமண்டலங்களின் ராஜ்யங்களில் உள்ள டாக்குமெண்ட்ல தான் நம்ம பேர் ரெஜிஸ்டர் ஆகும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல நம்மளுடைய கணக்கு வரும். அதில் தான் தெரிந்து கொள்ளப்படுகிறது. அதுதான் ஒரு சபையாக இருக்கிறது. ஸோ இந்த வீடு, இந்த புதிய உடன்படிக்கையின் வீடு நித்திய வீட்டுக்கு பிரவேசிக்க போகும். இந்த நித்திய வீட்டுக்கு நாம் நிழலாட்டமாக இருக்கும்.
நமக்கு நிழலாட்ட மோசே இஸ்ரவேலருடைய வீடு. இன்றைக்கு நாம் ஒரு வீடாக எதற்காக இருக்கிறோம்? நித்தியத்திற்காக. நாம் தான் இப்ப நடுவில் இருக்கிறோம். இப்ப நமக்குள்ளாக சகோதர சிநேகத்துல பிரச்சனை இருக்கும் என்றால் மனம் திரும்பியே ஆக வேண்டும். அல்லது அதை இழந்துருவோம், வீணா போயிடும். நம்முடைய எல்லா பிரயாசங்களும் வீணா போயிடும். நம்முடைய எல்லா அர்ப்பணிப்புகளும் வீணா போயிடும். நம்முடைய எல்லா ஆராதனைகளும் வீணா போயிடும். இன்னைக்கு அந்த வீணிலே போகாதபடி, கனியற்ற தன்மைக்கு போகாதபடி இன்றைக்கு நாம் இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை, இயேசு தீர்க்கதரிசி என்ற நாமத்தை விளங்க பண்ணும் பொழுது அவர் வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் இது நித்தியத்திற்குரிய வார்த்தையாக நீங்கள் எடுக்கணும். அதனால சொல்றார், ஒருவன் இந்த வீட்டிலே கிறிஸ்துவோ உண்மையுள்ளவராக இருந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை விசுவாசத்தோட தைரியம், தைரியத்தோட ஞானம், ஞானத்தோட இச்சையடக்கம், இச்சையடக்கத்தோட பொறுமை, பொறுமையோட தேவ பக்தி, தேவ பக்தியோட சகோதர சிநேகம், அந்த சகோதர சிநேகத்தோட அன்பு. ஸோ தேவ பக்தி இல்லாம சகோதர சிநேகம் நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. ஸோ தேவ பக்தியோட உண்மையுள்ள ஒரு சகோதர சிநேகத்தை நாம் வைக்கும் பொழுது இந்த வீட்டிலே கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்போம். கண்களை மூடும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பரலோக பிதாவாகிய தேவனே, பரலோகத்து குடும்பத்துக்கும் பூலோக குடும்பத்துக்கும் நாமக்காரனராகிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தைரியமாய் எங்களுடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு நீ கொடுத்த அதிகாரத்தின் பேரிலே இந்த வேத வாக்கியங்கள், இந்த நாமங்கள் எங்களுக்குள் நிறைவேறத்தக்கதாக எங்களுக்குள்ளாக விசுவாசமும் தைரியமும் ஞானமும் உச்சையடக்கமும் பொறுமையும் அல்லது தேவ பக்தியும் சகோதர சிநேகமும் அன்பும் எங்களுக்குள்ளே ஒவ்வொரு நாளிலும் பெருகத்தக்கதாக அல்லது இவைகள் பெருகத்தக்கதாக அர்ப்பணிக்கும். எங்களுடைய சுபாவங்கள் மாறட்டும், எங்கள் ஜென்ம தன்மைகள் மாறட்டும். தேவனுடைய வார்த்தையாகிய உங்களுடைய நாமம் எங்களுக்குள்ளே விளங்குவதா உடைய ராஜ்யத்திற்கு மேன்மையையும் மகத்துவத்தையும் நாங்கள் கொண்டு வரத்தக்கதாக, நாங்கள் நித்திய வீட்டுக்கு சாட்சிகளாக இந்த நாட்களிலே திகழத்தக்கதாக இருக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.